Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical, a beautiful campus with 15 UG programs, 6 PG programs, and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இருக்கின்ற பெரிய கியூரியாசிட்டியே என்னென்னா, நம்ம என்ன செய்யணும், எப்போ செய்யணும், நம்ம வாழ்க்கையில் எந்த பிஸ்னஸ் நமக்கு செட் ஆகும், நமக்கு லவ் மேரேஜ் ஆகுமா, அரேஞ்சு மேரேஜ் ஆகுமா, சில பேருக்கு 2 பொண்டாட்டி வருமாங்கிற கேள்விலாம் கூட இருக்குது. ஸோ வெளிநாட்டு யோகங்கள் நமக்கு இருக்கா சார்? எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சில பேர் எலக்ட்ரானிக் பொருள் வாங்குவாங்க, வீட்டுக்கு போய் அதை போட்டினோன்னு வெடிச்சிடும். ஏன்னா நம்ம ராசி அப்படி. அந்த மாதிரி சில பேர் வண்டி வாங்குவாங்க, வண்டி வாங்கி அந்த தெரு முக்குக்கு போகிறதுக்குள்ளே கீழே 2 தெரு விழுந்துருவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான யோகங்கள் தான் இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா எந்த பொருளை வாங்கினாலும் உடைக்காமல் வச்சுருப்பாங்க. என் ஒய்ஃப் ஒரு பொருள் வாங்கினா எந்த நாளும் உடைக்க மாட்டேன், ஆனால் நான் வாங்கினா அடுத்த 10 நிமிஷம் உடைச்சிடுவேன். அதையே வாங்கிட்டு வந்த ராசி, அவ்வளோதான். ஸோ அப்போது என்ன ராசி யாருக்கு ஒர்க் அவுட் ஆகும்? அது பேசிக் கொஸ்டினே அதுதான். நான் என்ன பொருட்கள் வாங்கலாம், என்ன மாதிரியான துறைகளில் ஈடுபடலாம், நான் என்ன படிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அப்போ ராசி ரீதியாக இதை பண்ணால் ஜெயிக்கலாம், அவ்வளோதான் டைட்டில். இதை பண்ணால் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அப்படி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்குமான நல்ல நல்ல விஷயங்களை பேச போகிறோம். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ஐயா, நீங்கள் கடகராசிக்கு மட்டும் ஒன்றுமே சொல்லாதீங்கயா. இப்போயும் நான் சொல்லிட்டேன், கடகராசிக்கு நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். இனிமேல் கடகராசிக்கு எனக்கு எந்த டீலிங்கும் கிடையாது. நான் சிம்ம ராசிக்கு ட்ராவல் ஆகிட்டேன். ஸோ கடகராசிக்காரர்கள்லாம் என்ன செஞ்சால் நல்லா இருப்பீங்க, வாழ்க்கையில் என்ன பண்ணா? சில பேர்லாம் நான் சொல்லும்பொழுது கமெண்டில் என்ன போடுறீங்க அப்படின்னா, நானே என் மனைவியும் உட்காந்து முந்தானே தான் அதை பார்த்து சிரித்தோம், அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தா நீ கடகராசியாக போகிறப்பன்னு சாபம் விடுறேன்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. ஆட பாவில, ஏன் இவ்வளோ பர்சனலாக எடுத்துக்கிறீங்க? சேர்ந்து தான் என்கிட்ட இதை காமிச்சு சிரிச்சா, இதை பற்றி யாரும் அவங்க எப்படி போட்டிருக்கான் பாரு. ஏன் இந்த மாதிரிலாம் இவ்வளோ டெப்த்தாக யோசிக்கிறீங்க? சாபம்லாம் விடாதீங்கப்பா. ஸோ அப்போ கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்லிக்கொள்கிறேன். வாழ்க்கையிலே உங்களுக்கு சுக்கிர பகவானை பகைச்சிக்கிட்ட ஆள் யாருன்னா அது நீங்கள் தான். ராசி வேற லக்னம் வேறுலாம் நினச்சிக்காதீங்க, 2 ஒன்று தான். அப்போ கடகராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் சுக்கிரனால் ஏற்படக்கூடிய தீங்குகள் தான் அதிகம். என்ன சுக்கிரனால் ஏற்படக்கூடிய தீங்கு? பெரும்பாலும் கர்ப்பப்பை, வயிறு, அந்த இனப்பெருக்க உறுப்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு ஜென்ரலாகவே இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு சுக்கிரனே உங்களுக்கு பிரச்சனைங்கிறதுனால, 4-11 கூடியவன்கிறதுனால மாமனார் இருந்தும் 10 பைசா பிரயோஜனம் இல்லை. மாமனார் இருப்பார், ஆனால் அந்த கடகராசிக்காரர்களுக்கு மாமனாரால் பெரிய அனுகிரகங்கள் பெருசாக கிடைக்கவே கிடைக்காது. பெரிய டான் மாமனாராக இருப்பார், ஆனால் அவர் கதையை மட்டும்தான் பார்த்துப்பார், உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டார். பெரும்பாலும் அவங்களுடைய வீடு பார்த்திங்கன்னா கோயில் லேண்டு, அதே மாதிரி ஒரு இது சொல்கிறோம் இல்லையா, பட்டா இல்லாத லேண்டு, அந்த மாதிரிலாம் கான்ட்ரவர்சியில் இருக்கக்கூடிய லேண்டெல்லாம் தான் அவங்களுடைய லேண்டாக இருக்கும். 4ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா ப்ரமோஷன். பெரும்பாலும் கடகராசிக்காரர்கள் ப்ரமோஷனை ரொம்ப ஸ்லோவாக தான் வாங்குவாங்க. இதெல்லாம் அவங்களுடைய இயற்கை அமைப்பு. இப்போ இவங்க என்ன செய்யக்கூடாது? சுக்கிரன் சம்மந்தப்பட்ட தொழில்கள் எதுவுமே செய்யக்கூடாது. என்ன சுக்கிரன் சம்மந்தப்பட்ட தொழில்? மகிழ்வுந்து, சரியா, ஹேர் ஸ்பா. இந்த ஹேர் ஸ்பாலாம் இருக்குது பாருங்கள், இந்த முடி வெட்டுறது, உடம்பை இது பண்ணிக்கிறது, மசாஜ் பண்ணிக்கிறது போன்ற விஷயங்கள், அப்புறம் அந்த ஃபேஷியல் பண்ணுறது, இதெல்லாம் எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது இந்த கடகராசிக்காரன். அடுத்ததாக உங்களுக்கு இந்த ஸ்பா மாதிரியான விஷயங்கள் மாதிரி மேட்ரிமோனி மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணக்கூடாது. மேட்ரிமோனி, ஸோ ஏதாவது ஒரு திருமணம் இதுக்கு கான்ட்ராக்ட் எடுக்கிறது, நீங்கள் ஒரு வாழைமரம் கட்டுற கான்ட்ராக்ட்லேருந்து சொல்கிறேன், எதை பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டீஸ், அதாவது இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வரக்கூடிய லைட்டிங்கு, பாட்டு, எதுவுமே உங்களுக்கு செட் ஆகாது. திருமணத்தையும் நீங்கள் டச் பண்ணக்கூடாது, அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அல்லது பெண்களுடைய பொட்டிக்னா இந்த காஸ்ட்லியான புடவைகள், வைரங்கள், ஆபரணங்கள், இது எதுவுமே நீங்கள் அணியக்கூடாது. கடகராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ராசியானதுன்னா ரியல் எஸ்டேட் மட்டும்தான். கடகராசியோ கடக லக்னமோ உங்களுக்கு ராசியானது எது? ரியல் எஸ்டேட் பண்ணால் சூப்பராக வருவீங்க. ஏன்னா கல், மண், ஜல்லி, இடம் கூறு போட்டு விற்கிறீங்க, பெரிய இடம், அதை லேஅவுட்டு பிரித்து போட்டு நீங்கள் விற்கிறீங்கன்னா உங்களை அடிச்சுக்க ஆள் கிடையாது. அவ்வளோ பெரிய சூப்பராக ஓடும் அந்த தொழில். ஏன்னா இந்த செவ்வாய் பகவான் என்பது என்னவென்றால் உங்களுக்கு யோகாதிபதியுடைய ஒரு தொழில். ஆயுதங்கள்லாம் இருக்குது பாருங்கள், இந்த அறுவை சிகிச்சை கருவிகள்,
அந்த மாதிரியான ஆயுதங்கள்லாம் நீங்கள் பண்ணால் அதெல்லாம் மிக சிறப்பானதாக ஒரு அமைய உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நான் ராசியான டிஜிட்டே 9 தான். ராசியான கலர் உங்களுக்கு ரெட்டு கலர், ராசியான கிழமை செவ்வாய்க்கிழமை, எல்லாமே ராசி. கடகராசிக்காரர்கள் முருகப்பெருமான வழிபட 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 உங்களுக்கு எல்லா நாளும் சந்தோஷமான நாளாக இருக்குது. எப்பயுமே முருகன் தான். முருகா 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 என்றிட நீங்கிடும் துயர்கள். அது உங்களை பார்த்து எழுதுனது தான் அந்த வார்த்தை. அடுத்து உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதியாகப்பட்ட சூரிய பகவான் தனஸ்தானாதிபதியாக இருப்பதால் சூரியனுடைய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு செட் ஆகும். சோலார் சம்பந்தப்பட்டது, அது மாதிரி லைட்டிங்கு, எரியறது, மின் விளக்குகள், வெப்பம், கேஸு, வெப்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மின்சாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு கோட் ஆகும். அப்போ இந்த பவர் பேங்க் சேல் பண்ணுறது, வெப்பம் மின்சாரம், இது ரெண்டுத்தையும் டச் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது ரெண்டுமே ஒரு கோட் ஆகும், வெப்பமும் மின்சாரமும். ஸோ அடுத்ததாக உங்கள் கடகராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான பலன்களாக கருதப்படுவது ராசியான நம்பர் 1, அதாவது சொன்னேன் 9. பெரும்பாலும் வயிறு, பெருங்குடல், கிட்னி சம்மந்தப்பட்ட குரு ப்ராப்ளமாக இருக்கிறதுனால கோல்டு பிஸ்னஸ், கடகராசிக்காரங்க கடக லக்னத்துக்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கோல்டு சம்பாதிப்பாங்க, கோல்டு கொண்டு போய் பிளட் ஜீவ் பண்ணுவாங்க, கோல்டு சம்பாதிப்பாங்க, கோல்டு கொண்டு போய் பிளட் ஜீவ் பண்ணுவாங்க. காரணம் என்னென்னா உங்களுக்கு குரு 6 கூடியவராக போயிடுறார். வியாதி கடன் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவராக குரு பகவான் மாறிவிடுகிறார். அதுதான் பெரிய கஷ்டமே. ஸோ கோல்டு கடை வைக்காதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு இஎம்ஐ, அதாவது மாதாந்திர டியூ கட்டுற மாதிரி இந்த சீட்டு போடுறது, அல்லது பணம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் ஹேண்ட்லிங், ஒரு பேங்க்குக்கு ஒரு கம்பெனிக்கு லோன் வாங்கி தர்றது, இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா இருக்கிற பணமும் இல்லாமல் போயிடும். அப்போ உங்களுக்கு எது தான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோலாரும் இந்த ரியல் எஸ்டேட்டும் தான் ஒர்க் அவுட் ஆகும். செவ்வாய்னா வெறும் ரியல் எஸ்டேட் தானா அப்படின்னா ரியல் எஸ்டேட் மட்டும் கிடையாது. செவ்வாய்னா பில்டிங், அதான் சொன்னேன், கல் மண் ஜல்லி எல்லாமே இதுதான். கடகத்துக்கு தன் ராசியாதிபதியுடைய தொழிலே ஒர்க் அவுட் ஆகும். அதாவது ரெஸ்டாரண்ட் பண்ணுறது, சாப்பாட்டு கடை, தண்ணீர், கூல்ட்ரிங்க்ஸ், கடல் நீர், ஆறு, இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தண்ணி சப்ளை பண்ணுறீங்க, தண்ணி கேன் போடுறது, வாட்டர் பாட்டில் சப்ளை பண்ணுறது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதுமாதிரி கடல் வாழ் பாசிகள், கடல்லேருந்து வரக்கூடிய படிமங்கள், பாசி படிமங்கள், அதை சேல்ஸ் பண்ணுறது, முத்து, சிப்பி, பாறை, இதெல்லாம் நீங்கள் கடலை தொட்டு நீங்கள் என்ன பண்ணாலும் அது ஒர்க் அவுட் ஆகும். கடகராசிக்காரங்க பண்ணக்கூடாத தப்பு என்னென்னா மீன் அல்லது சீ ஃபுட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 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 கடை வைக்கக்கூடாது. அதாவது அந்த கடல் வாழ் உயிரினங்களை நீங்கள் துன்புறுத்தக்கூடாது. கடல் சம்மந்தமாக எதை வேணால் பண்ணலாம். அங்கே இருக்கிற பாசிகள், கடல் தர கிஃப்ட், அதெல்லாம் முத்து, அதெல்லாம் எடுத்துக்கலாம். அதில் வாழ்கின்ற உயிர்களை துன்பப்படுத்தக்கூடாது. இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஆகாத நம்பர் 6, ஆக வேண்டிய நம்பர் 9, 1, ஆகாத நம்பர் 3, கோல்டு ஆகாது. அதே மாதிரி உங்களுக்கு ஆகாதது சில்வர் சம்மந்தப்பட்ட சினிமா படம், இதெல்லாம் சொன்ன பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஆகாது. ஆக கடகராசிக்காரர்கள் சிறப்பு. கடகராசி 3 நட்சத்திர பாதங்கள் பலமாக இருக்குது. புனர்பூசம், பூசம், ஆயில்யம். புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு பகவான், பூச நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி பகவான், ஆயில் நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன் பகவான். கர்மக்காரகன் சனி பகவானுடைய நட்சத்திரமும் இதில் இருக்குது. தவக்கோலம் போகக்கூடிய, சித்தர் கோலத்தில் போகக்கூடிய தன்மையுடைய குரு பகவானும் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. அறிவும் அழகும் உங்கள் ஃபேஸு வேல்யூ வரக்கூடிய தன்மை உடையவங்களுக்கும் இந்த புதன் பகவான் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. அப்போ பொதுவாகவே கடகராசியை பொறுத்த வரைக்கும் படிப்பும் ஞானத்துக்காக நிறைய செலவு பண்ணக்கூடிய தன்மை உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. கடகராசியை பொறுத்த வரைக்கும் குருவுடைய தன்மை உடையவங்களுக்கு சிறு வயசுலேயே யோகங்கள்லாம் போயிடும். கடந்த ஒரு 25 வயசு வரைக்கும் பல இன்னல் இடையூறுகளை சந்திக்கக்கூடிய தருணம் இருக்கும். கடன்னாவே என்னன்னு தெரியாது. தாய் தகப்பன் பார்த்துக்குவாங்க உங்களுடைய பிரச்சனைகளை. உங்களை படிக்க வைக்கிறதுலேருந்து, உங்கள் தேவைகள் பூர்த்தி ஆகிறது, உங்களை ஆடம்பர செலவு, உங்களுடைய தேவைகள் என்ன, இது எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் ஒரு 25-30 வயசு வரைக்கும் பார்த்துக்குவாங்க. 30 வயசுக்கு மேலே தான் நீங்கள் மெச்சூரிட்டியே ஆவீங்க. உங்களுக்குன்னு கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆகி
ஒரு 30-33 வயசுல பிள்ளைக்குட்டிலாம் பெற்றுருவீங்க. அதுக்கு அப்புறம் தான் வாழ்கிறது, தன்னுடைய ஆதங்கம் எல்லாமே தாம் மனைவி தாம் மக்கள், தன்னை சார்ந்தவங்களுக்கு இல்லை, தாம் மனைவி மக்களுக்குன்னே வாழக்கூடிய தன்மை உடையவங்க தான் கடகராசி. கடன் வாங்கினாலும் திருப்பி அடைக்கிறதுக்கு சக்திகளோட, அந்த கடனை திருப்பி அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்போட வாழக்கூடிய நேரங்காலங்கள்லாம் உங்களுக்கு நிறையா இருக்கும். ஆஃபீஸில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை உடையவங்க பர்ஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கிரெடிட் கார்டு வச்சுருப்பீங்க. என்னென்ன பேங்க் இருக்கோ அந்தந்த பேங்க்லலாம் கடன் அட்டையை நிறையா சுமந்துக்கிட்டு இருப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு 37 வயசு வரைக்கும் இங்கே வாங்கி இங்கே கொடுக்க, இங்கே வாங்கி இங்கே கொடுத்த இந்த லோன் கட்டுறதுக்குன்னே உங்கள் வாழ்க்கை கரெக்டாக போகும். உங்கள் குடும்பத்து மேலே ஒரு கண்காணிப்பும், குடும்பத்து மேலே செலவு பண்ணக்கூடிய செலவுகள் குறைஞ்சிரும். ஏன்னா கடன் கேட்க வேண்டிய ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு சம்பாதிக்கிறத கடனாளி ஆக்கிறதுக்கே உங்கள் வாழ்க்கை தெளிவாக போயிடும். அங்கே இங்கன்னு கடனை வாங்கி அது உங்கள் பிள்ளைங்களுடைய படிப்புக்குன்னு செலவு பண்ணுவீங்க. ஆனால் உங்களுக்கு உண்ற உணவும் போட்டிருக்கிற துணியும் தான் கடகராசிக்காரங்களுக்கு சொந்தம். தான் பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும், தன்னை சார்ந்தவங்களை எப்படி வளர்க்கணும்னு சொல்லக்கூடிய ஆசையிலேயே பாதி வயசை நீங்கள் ஓட்டிடுவீங்க. ஒரு கட்ட காலத்துக்கு மேலே சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் வரக்கூடிய நேரத்தில் தான் இனிமே கடன் வாங்கக்கூடாது. ஏன் கடன் வாங்குகிறோம், அதை கடன் வாங்குறதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு முதலீடில் போட்டு நம்ம வாழ்க்கையை கொண்டு போயிடலாம் அப்படின்னு ஆசைகள், அந்த கடன் சொல்லக்கூடிய சனி பரமாத்மா உங்களை விட்டு விலகுவார். ஒரு 40 வயசுக்கு மேலே சொத்து சேர்க்கக்கூடிய ஆசைகள் எல்லாமே உங்களுக்கு இனிமே தான் வரும். ஆனால் அதுக்கு இடையில குடும்பத்துக்கு பற்றற்று குடும்பத்துக்கு துரோகம் பண்ணக்கூடிய அமைப்பில் இருந்தீங்கன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் கடனாளி தான். எந்த ரூபத்தில் காசு பணம் வந்தாலும் அந்த காசை தான் மனைவிட்ட கொடுத்து தான் மக்களுக்கு தேவையானதை பக்குவம் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை உச்ச நிலையில் போகக்கூடிய தருணம் உண்டு. ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்த சனீஸ்வர பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறாரு. அப்போ கடன் வாங்காமல் உங்கள் பிரயோஜனம் ஓடவே ஓடாதுன்னு சொல்லக்கூடிய தன்மையும் இருக்குது. ஆனால் இனி வருங்காலங்களில் கடன் வாங்கினாலும் திருப்பி அடைக்கிறதுக்கு ஒரு சக்தியும், போதுண்டா சாமி, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது கூட கடனாளி கதவை தட்டுவான், இல்லை கடனாளி ஃபோன் பண்ணுவான், இல்லை கடனாளி நேராக வந்து அந்த சாப்பாடை கூட ஒதுக்கணும் கொடுக்கக்கூடிய தன்மையும் ஒரு கட்ட காலத்தில் நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க. என்னதான் உழைச்சாலும் நிற்கலையே, என்ன பண்ணாலும் நிற்கலையேங்கிட்டு ஆண்டவனை விட்டு ஏன் மதமுற்றே மதம் மாறிடலாமான்னு சொல்லக்கூடிய தன்மைகளும் உங்களுக்கு வந்துட்டு போகும். இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் பாக்கிய சனி வந்திருக்கு இந்த வருடம். நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ அதில் ஃபேஸ் வேல்யூ கிடைக்கும். ₹1,00,000 கடன் வாங்கினாலும் திருப்பி அடைக்க சக்தி கிடைக்கும். 50 லட்சம் வாங்கினாலும் திருப்பி அடைக்க சக்தி கொடுத்து உங்களுக்கு காசு 4 திசையிலையும் வரக்கூடிய தருணம் வந்து கடன் இல்லாமல் வாழக்கூடிய தன்மை கடகராசிக்கு இனிமே உண்டு. உங்கள் பிள்ளைங்க கல்யாணத்தையும் ஜாம் பண்ணுவீங்க, உங்கள் பேரம்பேத்தியோடைய பர்த்டேவும் ஜாம் பண்ணுவீங்க. கடன் வாங்கினாலும் எனக்கு திருப்பி அடைக்க சக்தி இருக்குன்னு சொல்லக்கூடிய சக்தியை சனீஸ்வரன் பகவான் உங்களுக்கு இப்போ கொடுத்துருக்காரு. குரு பகவான் ராசிக்கு 12வது வீட்டில் விரயஸ்தானத்தில் இருந்தாலும் குரு பார்த்தா கோடி நன்மை உண்டு. கடன் வாங்கு, உனக்கு திருப்பி அடைக்க உனக்கு நான் சக்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையை இந்த வருடம் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. இந்த வருடம் ஜாக்பாட்டு யாருன்னு கேட்டால் கடகராசிக்கும். உங்கள் கடனெல்லாம் அடைய போகுது, கவலைப்படாதீங்க. அஷ்டம சனி முடிஞ்சு போச்சு உங்கள் கணக்குப்படி. இனிமே தான் உங்கள் வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய தன்மை கடகராசிக்கு உண்டு. உங்கள் பிள்ளைங்க படிப்புக்கு, உங்கள் பிள்ளை திருமணத்துக்கு, உங்கள் குடும்ப மேன்மைக்கு வீடு வாசல் இனிமே தான் கட்டணும், இனிமே தான் இடம் வாங்கணும். ஏதாவது ஒரு கிரவுண்டில் இடம் வாங்கி நல்லா வீடு கட்டி பிள்ளை குட்டிங்களோட ஜாலியாக தூங்கணும், தனக்குன்னு ஒரு வண்டி வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைகள் இனிமே தான் உங்களுக்கு வரும். அதனால கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் யோகமான ஒரு வருடம். நீங்கள் வடபழனி முருகனை ஏதாவது ஒரு சனிக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை இல்லை புதன்கிழமை ஒரு நாள் போயிட்டு வந்தாலே யோகம்தான். ஏன்னா கடகராசிக்கு அதிபதி சந்திரன், சந்திரன் வீட்டில் புதன் இருக்காரு, குரு இருக்காரு, சனி இருக்காரு. அப்போ திங்கக்கிழமை, புதன்கிழமை,
வேலைக்கிழமை, சனிக்கிழமை இந்த 3 நாள் ஒரு நாள் வடபழனி முருகனை போய் மனசார பார்த்து வந்தாலோ, இல்லை சாயந்தர நேரம் கிழக்கு வாசலில் ஒரு முழுநெல்லிக்காய் விற்றுக்கிட்டு இருக்கவங்ககிட்ட ஒரு 100 ரூபாய்க்கு முழுநெல்லிக்காய் வாங்கி சாமி பிரகாரம் பார்த்துட்டு பிரகாரம் சுற்றி வரவங்களுக்கு ஒன்று கொடுத்தாலோ கடனை அடைக்கிறதுக்கு உண்டான சக்தியை செவ்வாய் பகவான் கொடுப்பார். செவ்வாயும் சனியும் ஒன்று. உங்கள் கடன் அடைக்கிறதுக்கு இது ஒரு சூட்சம வழிபாடு. 1000 முருகன் கோயில் இருந்தாலும் வடபழனிக்குன்னு ஒரு தனி சக்தி இருக்குது. சரியா? இது செய்யுங்க. கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். கடகராசி நேயர்களுக்கு உங்களை தாங்க சொல்லணும். கடகடன் குடுன்னு உங்களை சொல்லலாங்க. ஊர்வனம் தாங்க கடகராசி. பொறுமையாக அவர் நண்டு போவாருங்க. பொறுமையாக இருந்து பெருமையாக சாதிக்கிற ஒரு இடத்துலையே இந்த கடகராசிக்காரங்க வந்து ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க, ரொம்ப மென்மையாக இருப்பாங்க, தன்மையாக இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் இருந்தீங்க, நன்மையும் இருந்தது, தீமையும் இருந்தது. இப்போது தீமையை விலக்கி நம்ம நன்மையில் எப்படியெல்லாம் இருந்தால் நல்லது நடக்கும், உற்றார் உறவினர்கள் முன்னாடி எப்படி ஒரு அந்தஸ்து கிடைக்கும், நம்ம பெற்ற பிள்ளைகள் நம்மளை எப்படி மதிப்பாங்க, எப்படி இருந்தால், இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நம்ம கடகராசிக்கு கண்டிப்பாக பார்ப்போங்க. கடகராசி நேயர்கள் வந்து சர்வசக்தின்னு சொல்லலாம். இப்போ வர காலகட்டத்தில் நல்லா சர்வசக்தியாக நான் என்னுடைய வாழ்க்கையை வாழ்கிறேன், ஜெயமான வாழ்க்கையை வாழ்கிறேன். நிறைய பேருக்கு பிரிந்து போன தந்தை இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கும் இனிமேல் வர காலகட்டத்தில் கால் பண்ணி பேசுகிற யோகா அமைப்பு உண்டுங்க. காதலித்து திருமணம் பண்ணவங்க, காதலித்து கரம் பிடித்தவர்கள், இவங்க எல்லாருக்குமே தந்தை பேசுகிற அணுகலம் நிறைய கம்மியாக இருந்திருக்குங்க நம்ம கடகராசி நேயர்களுக்கு. அவங்களுக்கு என்ன நடக்கும்னா, இனிமேல் வர காலகட்டத்தில் உங்களை பேசி உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து உங்களுக்கு கிடைக்க வேண்டியதும் சேர வேண்டியதும் நல்ல முறையில் உங்கள் பெற்றவங்க நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பாங்க. இந்த கடகராசிக்காரங்களுக்கு இனிமேல் குழந்தை பிறக்க போகிறவர்களுக்கு, சீமந்தம் நடக்க போகிறவர்களுக்கு, சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகிறவங்க எப்படி நடக்க போகுதுன்னா, எல்லாரும் இருந்து ஆசீர்வாதத்துடன் இந்த நல்ல விஷயங்கள் நல்ல தீபம் போல் பிரகாசமாக நடக்கும். இதுக்கு முன்னாடி ஓடி ஒளிஞ்சு பயந்து ஒரு இடத்துல வாழ்ந்துருப்பீங்க. ஆனால் இனிமேல் நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏன்னா ஒரு வீட்டில் நீங்கள் நிரந்தரமாகவே இருந்திருக்க மாட்டீங்க. இங்கே கொஞ்ச நாள், அங்கே கொஞ்ச நாள், இப்படியே பாதி வாழ்க்கையை வாழ்ந்து சித்தி வீட்டில், பெரியம்மா வீட்டில், அக்கா வீட்டில், தங்கச்சி வீட்டில், இப்படியே உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துருப்பீங்க. இனிமேல் வர காலகட்டத்தில் இந்த கடகராசிக்காரங்களுக்கு உங்களுக்குன்னு உங்கள் மண், இது என்னுடைய வீடு, நான் இங்கே இடம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களோட வாழ்க்கை மாறும். நம்ம பெருசாக இடம்னா பெரிய பெரிய இடம்லாம் வாங்க வேண்டாங்க. எந்த ஒரு இடமாக, எந்த ஒரு ஊராக இருந்தாலும் அது நமக்கு தேவையான, அது 400 ஸ்கொயர் ஃபீட்டாக இருக்கலாம், 500 இருக்கலாம், 600, எவ்வளோ பெரிய அளவில் கூட இருக்கட்டுங்க. ஒரு கைப்பிடி மண்ணுங்க, இந்த இடம் என்னுடைய இடம் அப்படின்னு நீங்கள் மார்த்தட்டி சொல்கிற அளவுக்கு கடகராசிக்கு சிறு மாற்றம் ஏற்பட்டு பெரிய அளவில் கொண்டு போகும். எல்லாம் கடந்த காலத்தெல்லாம் நம்ம மறந்துடுவோம், எல்லா கெட்ட விஷயங்களெல்லாம் மறந்துடுவோம், நல்ல விஷயங்கள் நடந்த நிகழ்வுகள் மட்டும் நம்ம மைண்ட் செட் பண்ணி வச்சுப்போம். அப்போ இந்த கடக ராசிக்காரங்க வந்து ஒரு பெண்ணாக இருக்கா, ஒரு ஆணாக இருக்காங்க அப்படின்னா எல்லாம் இனிமேல் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் அவங்களுக்கு கைகூடி நல்ல நிகழ்வுகள், சுப காரியங்கள், சுப விஷயங்கள் தான் உங்களுக்கு சுற்றி நிகழ்வுகள் நடக்கும். அப்போ இடம் வாங்குறீங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் வீடு கட்டுவீங்க. இந்த யோகா அமைப்புகள் அனைத்துமே இந்த கடகராசிக்கு உண்டுங்க. ஏன்னா நண்டுனா கொத்திடுவேன், நண்டுனா கொட்டும், எல்லாத்துக்கிட்டையும் எல்லா விஷயங்களும் ஸ்பெஷல் இருக்குதாங்க செய்யும். நீங்கள் நண்டையிட சீனா தானேங்க நீங்கள் போங்க, நீங்கள் யாரையுமே நீங்கள் சீண்ட போகிறது கிடையாது. ஏன்னா கெடுதலே நினைக்க மாட்டாங்க அந்த கடகராசிக்கு. முடிஞ்ச அளவுக்கு வந்து இப்படி தான், சரி போனால் போது, நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வேலைகளை நீங்கள் பார்த்துப்பீங்க. இந்த கடகராசிக்காரங்க முக்கியமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த உத்தியோகம் வேலை செய்கிற இடத்துல மிஷினில் வேலை பார்க்குறவங்க இவங்க வந்து கையில் வந்து கொஞ்சம் கவனம் வந்து கண்டிப்பாக வேணும். எப்படி வந்து ஒருத்தருக்கு வாகனத்தில் ரொம்ப கவனம் தேவைன்றமோ, கடகராசிக்காரங்களுக்கு கையில், அதாவது விரல்கள், இந்த விரல்களில் ரொம்ப கவனமாக வேலை பார்க்கும்போது நம்ம வேலை தான் செய்கிறோன்ற நினைப்போடு அந்த வேலையை பார்த்தா நல்ல விஷயங்கள் நடக்கும். நான் ப்ளஸ் நடக்கும்போது 2-3 மைனஸ்கள் இருக்கும் இல்லையா, இதுக்கு நம்ம இடம் கொடுக்காம இருந்தால் வாழ்க்கை வந்து வெற்றியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிகழ்வுகள் கண்டிப்பாக நடந்து கொண்டே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த கடகராசிக்காரங்க அப்படின்னா, உங்கள்
அம்மா அப்பா இந்த மாதிரி ஃபேமிலியில் இருக்காங்க. இனிமேல் தந்தை வந்து உங்களோட சேர நிறைய ஆரம்பிச்சிருவாங்க. தாய் இருக்காங்க அப்படின்னா தாய் மனைவி குழந்தை இவங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பார்க்கு போயிட்டு வாங்க. வாரத்துக்கு ஒரு முறை ஒரு சுற்றுலா மாதிரி எங்கன்னா தூரமாக இருந்தால் கூட போங்க. பார்க்க முடிஞ்சால் என்னென்னலாம் நம்மளை சுற்றி என்னென்ன விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் இருக்கோ போயிட்டு வாங்க. ஒருத்தருக்கு கோவிலுக்கு போங்கன்னா அவங்களோட ராசிக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ராசிக்கு அந்த சந்திரனோட ஆதிக்கத்தில் அங்கே இருக்கிறதுனால அவர் நல்ல அறிவு தான், அவருக்குமே நல்ல திறமை தான் இருக்குது. அந்த அடுத்த 15 நாள் வந்து குழப்பம்ன்றோம் இல்லையா, குழப்பன்றதுனால அப்படியே மறதிலாம் அப்படின்னு தான் நினச்சிடாதீங்க. அது வந்து ஒரு வித பிரச்சனைகள், ஒரு வித மன சஞ்சலங்கள் அப்படி கூட நம்ம வச்சுப்போம். ஒரு விதம் தான், பல விதம் கிடையாது. அந்த ஒரு விதத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுக்காம குழந்தைகளோட நல்ல மன மகிழ்ச்சியோட பக்கத்தில் இருக்க பார்க்க உங்களோட கவனத்தோட உங்களோட பார்வையோட அவங்களோட சந்தோஷமாக நீங்கள் இருந்து பாருங்கள். அந்த அடுத்த 15 நாள் எப்படி போச்சுன்னே தெரியாதுங்க. ஏன்னா கடகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க. புனர்பூசமாக இருக்கட்டும், பூசமாக இருக்கட்டும், ஆயில்யமாக இருக்கட்டும்ங்க, 3 பேருமே படாத பாடுபட்டிருப்பீங்க. ஆனால் இனிமேல் வர காலகட்டத்துக்கு அந்த மாதிரி பிரச்சனையுமே இருக்காது. வெறும் கடகம் ராசிக்காரங்க மட்டும் இல்லை, கடக லக்னத்தில் இருந்தால் கூட அவங்களுக்கும் நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள், நிகழ்வுகள் அடுத்தடுத்து சந்தோஷமான நிகழ்ச்சியை தான் நம்ம காதில் கேட்போம். என்னென்ன நீங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமாக நிகழ்வுகள்லாம் நடக்கும்னு சொல்கிறீங்களே, இது உண்மையாங்கன்னு கேட்டால் உண்மைன்னு நினச்சா உண்மைங்க. ஆத்மார்த்தமாக ஒரு விஷயம் செயல்பட்டால் ஆத்மார்த்தமாக நடக்குங்க. நீங்கள் அதிகமாக என்ன ஒரு மந்திரம் ஓம் ஓம் அதிகமாக நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கலாம். உங்களோட குலதெய்வம் என்ன குலதெய்வம் வச்சுக்கோங்க. ஒரு அங்காள அம்மாவாக இருக்கலாம், பச்சை அம்மாவாக இருக்கலாம், இளங்காளி அம்மாவாக இருக்கலாம், துர்கை அம்மாவனாக இருக்கலாம். எந்த அம்மனா வேணால் இருக்கட்டுங்க. அந்த அம்மனை மனசார நினச்சிக்கிட்டு காலையில் எந்திரிக்கும் போது காமாட்சி அம்மா துணைன்னு சொல்லிடுங்க. தூங்குறப்ப இந்த பொழுது நல்ல பொழுதாக எனக்கு கொடுத்ததற்கு, என் கணவன் மனைவியாக நாங்கள் ஒற்றுமையாக இருந்திருக்கு, என் குழந்தைங்களோட சந்தோஷமாக நான் இருந்திருக்கு, இந்த பொழுதை கொடுத்ததற்கு நன்றி நன்றி. நீங்கள் எந்த அளவுக்கு சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை வந்து வெற்றியான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக கடகராசிக்காரங்க வாழ போகிறீங்க. நான் கடவுள் இல்லைங்க, நான் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இங்கே கடவுள் வந்து ஒரு விஷயத்தை எப்படி செயல்படுத்துவார்னா, மனிதர்களிடம், அதாவது ஒரு மனுஷன் அனுப்புவார், நீ பசிக்குது நீ நினைக்கிறப்ப அவர் கடவுளுக்கு தெரியும் ஏதோ ஒரு ரூபத்தில் யார் மூலயமா அது ஒரு பிரசாதத்தை கொடுக்க வைப்பாருங்க. ஸோ அதனால் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையான்றதை நான் எதுவுமே நான் கேட்க வரல. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் அந்த பிரபஞ்சத்துக்காவது நன்றி சொல்ல கற்றுக்கோங்க. எந்த அளவுக்கு அந்த பிரபஞ்சத்திற்கு நம்ம யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்கிறோமோ அடுத்தடுத்து நம்ம குழந்தைங்க நம்மளை பார்த்து ரோல் மாடலாக வளருவாங்க. நீ நல்ல விஷயம் சொன்னா அவன் நல்லது கேட்பாங்க, கெட்டது விஷயம் சொன்னால் இப்படி தான் இருக்கணும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிப்பாங்க. அதில் கடகத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணியமான வாழ்க்கையும் நேர்மையான வாழ்க்கையும் உண்மையான வாழ்க்கையும் வாழக்கூடியவர்களே இந்த கடகராசிக்காரர் தான். 12 ராசிக்காரங்களும் கண்ணியமானவர்கள். இதில் இவங்க இந்த காலகட்டத்தில் இன்னும் நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க. நினைச்சா வெற்றி ஜெயம் உழைப்பே உயர்வுங்க. Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical. A beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.